Assalamualaikum. Welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. Tutorial upload பண்ணி ரொம்பவே நாளாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஸ்லீவ் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுவோமோ அது போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஸ்டார்டிங் டு எண்டிங்கில் 1/2 inch to 1 inch வரைக்குமே உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் ஸ்லீவோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெஷர்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டயல்ஜி பிராண்டில் இருக்க ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி 3 லைன் ஜரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ப்ளவுஸ் டபுள் கலர் சாரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் கலரில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஜரி லைன் போட்டுக்கோங்க. என்னோட கிளைண்ட் சாரி கலர் கோல்டு ஜரின்றதுனால தான் நான் கோல்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா செயின் ஸ்டிச்சை 4 லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக சீவிங் த்ரெட்டை ஃபேப்ரிக் கலர்லேயே எடுத்துக்கோங்க. பீட் ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் நான் யூஸ்வலாக உடன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். அண்ட் தேர்டு மெட்டீரியல் ஏஸ்டார் பிராண்டில் இருக்க சுகர் பீட் தான் இந்த ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் எப்போவுமே சீவிங் த்ரெட்டை டேரெக்டாக எடுத்து பீட் ஸ்டிச் பண்ணாமல் பேக் லோட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நீடில் லோட் பண்ண பீட்ஸ் எல்லாமே 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீடை யூஸ் பண்ணி பேசிக் பார்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக மார்க்கிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸ்லீவில் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி மறக்காமல் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரெண்டுத்துலையுமே நம்ம மார்க்கிங் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ அவுட்புட் பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ மார்க்கிங்க்கு இன்ச் டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர்லேருந்து ரைட் சைட் பக்கமாக 1 inchக்கு 1 point கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் கரெக்டாக 1 inch மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 1 inch விட 1 point கம்மியாக மார்க் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிற ஒர்க்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட் சைட் மார்க் பண்ண மாதிரி சேமாக லெஃப்ட் சைடுமே 1 inchக்கு 1 point கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன். தென் 2 சைடுமே டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதுக்காக இன்னொரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். கைண்ட்லி நோட் இட் காய்ஸ், முன்னாடி மார்க் பண்ணுறப்போ ஒயிட் கலர் கிளாஸ் மார்க்கரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்தேன். இப்போது எல்லோ கலர் பென்சிலை யூஸ் பண்ணி முன்னாடி மார்க் பண்ணதோட பிட்வீனில் குட்டி குட்டியாக டாட் மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ மார்க்கிங் அண்ட் ஒயிட் மார்க்கிங் இது ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ண போகிறேன். அதனால தான் 2 கலராக நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒர்க் கண்டினியூ பண்ணுறதுக்கு சுகர் பீட், 4 mm பீட், 3 mm பீட், ஜர்தோசி, இலவம் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் அண்ட் ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் இதெல்லாம் தான் தேவைப்படும். பஞ்சு பீட்ஸ் எல்லாமே டல் கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் அதோட பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லலித் பிராண்டில் இருக்க பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லோ மார்க் பண்ணியிருக்க பிளேஸில் சுகர் பீட் கிட்ட நான் த்ரெட்டை லோட் பண்ணாமல் கொஞ்சம் மேல் பக்கமாக த்ரெட்டை லோட் பண்ணிவிட்டு இப்போ 4 mm பீடை நான் ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிறேன். 4 mm பீடை ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அது சுற்றியுமே ஜர்தோசியை யூஸ் பண்ணி கண்டினியூ ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சஸை ப்ளவுஸில் டேரெக்டாக ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் ஹேண்டில் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் ட்ரை பண்ணுங்கள். ஜர்தோசியில் கண்டினியூ ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா தென் 3 mm பீடை 4 பீடாக லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி மேல் பக்கம் மட்டும் ஹாஃப் சர்க்கிளாக பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லோ மார்க்கிங் பண்ண பிளேஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லோ மார்க் பண்ண பிளேஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் பண்ணதோட டாப் போர்ஷனில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ண க்ளூ மேலே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும் போது பீட்ஸுக்கும் ஸ்டோனுக்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் சுகர் பீடை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிக் பண்ண ஸ்டோன்ஸ் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை சுற்றியுமே ஏஸ்டார் பிராண்டில் இருக்க சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு அவுட்லைன் ஒர்க் எல்லாம் பண்ணுறப்போ சிங்கிள் பீடா டபுள் பீடா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 3 பீடா ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே லூஸ் கொடுத்துரும். நிறைய பேருக்கு பீட்ஸுக்கு நைலான் த்ரெட் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது. நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எண்ணாட் எதுவுமே போட முடியாது. ஆல்சோ நீங்கள் கொஞ்சம் எண்ணாட்டில் மிஸ்டேக் பண்ணிங்கனாலுமே விசிபிளாக தெரியும். ஸோ சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபேப்ரிக் கலர்லேயே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி ஒர்க் இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அது அவ்வளோவா ஹைலைட்டிங் பண்ணி கொடுக்காது. ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு அவுட்லைன் ஒர்க் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டோன் பேஸ்டிங்காக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ண க்ளூவில் ஐ ஷேப்பில் இருக்க ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் டாப்பில் அப்ளை பண்ண க்ளூவில் திலவம் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ண ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா உடன் நீடில் 4 mm சைஸில் இருக்க டல் கோல்டு பஞ்ச் பீட்ஸை லோட் பண்ணிக்கிறேன்.
தென் லோட் பண்ண பஞ்சு பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி 3 பாயிண்ட் பூட்டாவாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லையுமே இந்த 3 டாட் இருக்க மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். எல்லோ மார்க் பண்ண பிளேஸ் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியாச்சு. தென் ஒயிட் மார்க் பண்ணியிருக்க பிளேஸில் நான் மார்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தென் 2 ஸ்டோனுக்கும் பிட்வீனில் உள்ள அந்த பீட் ஸ்டிச்சஸ் கிட்ட ஒரு குட்டியாக லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். எதனால் மைனஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்னா அது வரைக்கும் மட்டும்தான் சுகர் பீட் வரும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். தென் மார்க் பண்ணியிருந்த லைன் மேலேயே சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மைனஸ் மார்க்கிங் வர பிளேஸ் வரைக்கும் சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டை கொஞ்சம் மேல் பக்கமாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தென் உடன் நீடில் 7 3mm பீட்ஸை நான் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டுக்கோங்க. தென் ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி ப்ரீவியஸாக ஸ்டிக் பண்ண மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா எப்படி அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணோமோ அதே போல் தான் இதுக்குமே பண்ண போகிறோம். அந்த ஃப்ளவருக்கு மேலே ரைட் சைட் லெஃப்ட் சைடில் ஐ ஷேப் ஸ்டோனை பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே திலவம் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலேயுமே 3 டாட்ஸ் இருக்க மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. பூட்டாஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோனை பிளேஸ் பண்ணிவிட்டு அது சுற்றியும் சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஒரு பீட் ஹேங்கிங் இருக்க மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி சேமாக ஒர்க் பண்ணிங்கன்னா நான் பண்ண மாதிரியே சேம் அவுட்புட் உங்களுக்கும் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப்பில் உங்களோட கமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in next video.